ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே மாணிக்கமும் வீட்டுக்குமே வந்துடுறாரு. வந்ததும் இங்கே சரவணன் மாப்பிள்ள ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம நியாயம் கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வக்கீல்கிட்ட போயிட்டு இருந்தாரு. வக்கீலும் அங்கே ஊரில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மறுபடியும் வீட்டுக்குமே வந்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பாக்கியமும் ஏயா நீ எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து கேட்குறாங்க. உடனே மாணிக்கமும் அது இல்லை பாக்கியம், நான் அந்த வக்கீலை மீட் பண்ணி ஒரு விஷயம் சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். ஆனால் வக்கீல் வந்து எங்கேயோ போயிட்டுருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாணிக்கம் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பாக்கியமும் என்னங்க என்ன விஷயமா நீ அவங்கள பார்க்க போனால் என்ன விஷயம் சொல்ல போன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் மறுபடியும் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாக்கியம், இங்கே நம்ம மாப்பிள்ளை இருக்கார்ல எங்கள் சரவணன், அவரை நான் கோயிலில் பார்த்தேன். அவர் ஒரு பொண்ணு கூட உக்காந்து சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருந்தார். அதை பார்க்கவே எனக்கு பயங்கர கோபமாக தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் சொல்லிடுறாரு. இதை கேட்டதும் பாக்கியத்துக்கு பயங்கர கோபம். அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். இங்கே ஒரு பொண்ணை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இவ்வளோ கூடிய சீக்கிரம் இன்னொரு பொண்ணு கூட பழகி நிற்கிறாரு. அவரை நம்ம அலைய விட்டுக்கிட்டே இருக்கணும். மயில நான் அப்போவே சொன்னேன்ல, உன்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க போல். அவருக்கு எப்படி தான் மனசு வருதோ தெரியல. ஒரு பொண்ணை டைவர்ஸ் பண்ணிவிட்டு அவளை கஷ்டப்படுத்திட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கெல்லாம் எப்படி தான் மனசு வருதோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியமும் அங்கே கத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே தங்கமயிலும் அம்மா இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். இந்த விஷயத்த நான் யார்கிட்டையுமே சொல்லாமல் மறைச்சி வச்சிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் அவங்க எனக்கு இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் நாம் எதுக்கு அவங்கள பற்றி கவலைப்படணும்? அவங்க வேறு லைஃப்பை வந்து தடக்கின்னு போயிட்டாங்கன்னா நம்ம அப்படியே விட்டுறணும். ஏன்னா இப்போ நான் அவர் கூட இருந்தபோது எந்த பொண்ணுக்கிட்டேயுமே அவர் அது மாதிரி பழகினது கிடையாது. இப்போ நான் அவர்கிட்ட இல்லை, அதே மாதிரி டிவோர்ஸ் நோட்டீஸும் நம்ம வீட்டுக்குமே அமுச்சு விட்டுட்டாரு. அதனால் அவர் வேற ஒரு கல்யாணம் பண்ணால் கூட தப்பு கிடையாது. எனக்கு இந்த ஒரு விஷயத்தில் நான் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி முடிவுமே எடுத்துட்டேன். அவருக்கு நான் டிவோர்ஸ் கொடுத்துடலான்னு முடிவு எடுத்துட்டேம்மா. நீங்கள் பிரச்சனை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு தான் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சேன். நீங்கள் என்னோட லைஃப் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. நீங்கள் தலையிட்டு தான் என்னோடய வாழ்க்கையே இப்படி கேள்விக்குறே ஆயிருக்கு. இதுக்கு மேலேயுமே நீங்கள் எந்த விஷயத்துலையுமே எனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்காதீங்க. இதுக்கு மேலேயே நான் என்ன நிம்மதியாக வாழ விடுங்க. நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன். என்னோட குழந்தைய என்னால் பார்த்துக்க முடியும். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் அதுவே போதும். இந்த வீட்டுக்கு சமாளிச்சுன்னு வந்து போகிறதுலேருந்து எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க. நீங்கள் சந்தோஷமாக வீட்லேயே இருங்க. எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னமயில் சொல்லிக்கிட்டு இருக்க, உன்னோட வாழ்க்கை இப்படி நாசமானதுக்கு காரணமே அந்த பாண்டியன் ஃபேமிலி தான். அந்த உதவாத ஃபேமிலிக்கு நான் உன்னை கொடுத்துட்டு நான் படுற பாடு இருக்கே. நீ இப்படி சொல்லிடலாம், ஆனால் கடைசியில் உனக்குமே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். அதே மாதிரி அந்த குடும்பத்தில் நீ சேர்ந்து வாழணும். அதுக்கான முயற்சி நான் பண்ணியே ஆகுவேன். அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து பயங்கரமாக கோவத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே தங்கமயில் வந்து அம்மா நீங்கள் என்னோட விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு சொன்னால் நீங்கள் கேட்கவே மாட்டிங்களா? அதே மாதிரி கோர்ட்டில் கேஸே போடுறனாலுமே என்னோட அனுமதியோடு தான் நீங்கள் கேஸ் போட முடியும். நீங்கள் கோர்ட்டுக்கு போனாலும் சரி நான் வரமாட்டேன். என்னோடய லைஃப்பை நானே பார்த்துக்கிறேன். மறுபடியும் அவங்கக்கிட்ட போய் நான் கெஞ்சவும் அவங்க காலில் விழுவும் நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தங்கமயிலுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு செண்டரையுமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே சரவணனை கோயிலுக்குமே வர சொல்லியிருக்காங்க. அஞ்சலியுமே சரவணனை கோயிலுக்கு வர சொல்லிட்டு, என்ன சரவணா, அன்னைக்கு நீ ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லாத ஒரு தப்பான ஒரு வார்த்தையை வந்து உன் ஒய்ஃபை வந்து திட்டிருக்க. அதுக்காக நீ உங்கள் ஒய்ஃபை பார்த்து நீ ஒரு மன்னிப்பு கேட்டியா? அது நீ உங்களுக்கு டிவோர்ஸ் ஆக போகுதுன்னா கூட வச்சுக்கோ. ஆனால் நீ சொன்ன வார்த்தை மிகப்பெரிய ஒரு தப்பான வார்த்தை. அவங்கக்கிட்ட போய் நீ மன்னிப்பு கேட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அஞ்சலியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சரவணனும் அஞ்சலி, அது வந்து நான் சொன்னது மிகப்பெரிய தப்பு தான். அது ஏதோ தெரியாமல் வாய் தவறி வந்துருச்சு.
ஆனால் அவகிட்ட போய் என்னால் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. அவள் நிறைய ஃப்ராடுக்காரி. அவள் கூட சேர்ந்து என்னால் வாழவும் முடியாது. அவளுக்கு அவளுக்கு நான் எதுவுமே பண்ண போகிறதும் கிடையாது. கூடிய சீக்கிரம் அவளுக்கு நான் ஒன்று பண்ணணுன்னா அவளுக்கு டிவோர்ஸ் தான் நான் கொடுக்கணும். அவளுக்கு என் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசு இருந்தாலுமே என் மனசு இடம் கொடுக்கல. ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அவள் மேலே ரொம்பவே மரியாதையும் அன்பும் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அவள் எங்கள் குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையும் அசிங்கத்தையும் தான் அவள் கொடுத்துட்டு போனான். மறுபடியும் அவள் அந்த வீட்டில் எங்கள் வீட்டில் காலடியே எடுத்து வைக்கக்கூடாது. ஸோ இப்போ அவங்கக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். நான் வந்து சொன்ன வார்த்தை தப்பு தான். அவங்கக்கிட்ட நான் போய் மன்னிப்பு கேட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அஞ்சலியை கோயிலே விட்டுட்டு சரவணனும் மயில் அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. மயில் வீட்டுக்கு போனதும் மயில் வீட்டில் உள்ளேயுமே நுழையிறாங்க. இங்கே சரவணனை பார்த்த பாக்கியம், மாணிக்கம், இங்கே தங்கமயில்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே ரொம்பவே அதிசயமாக அதிர்ச்சியாகவும் இருக்குது. உடனே இவர் எதுக்கு இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியமும் யோசிச்சுக்கிட்டு இருக்க. உடனே இங்கே தங்கமயிலுமே அங்கே சரவணனையே பார்த்துட்டு அங்கேவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. சரவணன் உள்ளே போனதும் மயில, நான் ஏதோ தெரியாமல் அப்படி ஒரு வார்த்தையை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் உங்ககிட்ட என்ன இருந்தாலுமே அப்படி ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருக்கக்கூடாது. என்னை மன்னிச்சிக்கோ மயில் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து எங்கள் தங்கமயில் காலில் விழுந்துடுறாரு. இதை பார்த்ததும் பாக்கியத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. மாப்பிள்ளை எப்படியோ மனசு மாறிட்டார் போல். இதுக்கு மேலே இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது. தங்கமயில் அந்த வீட்டில் போய் சந்தோஷமாக வாழவா. எனக்கு இதுவே போதும். ஏன்னா என் பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு என்னால் இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியமும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே சரவணனும் காலில் விழுந்த கையோட, மயில, நான் உங்ககிட்ட சொன்ன வார்த்தைக்கு உங்ககிட்ட மன்னிப்புமே கேட்டுட்டேன். ஆனால் உன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசில் இடம் கொடுக்கல. ஆனால் கூடிய சீக்கிரம் எனக்கு டிவோர்ஸில் மட்டும் ஒரு சைன் மட்டும் போட்டுரு. ஏன்னா அவங்க கூட சேர்ந்து என்னால் வாழ முடியாது. எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் நீ கோர்ட் வாசல் வரையும் நீ எடுத்து விட்டுட்ட. இதுக்கு மேலேயுமே அந்த வீட்டில் யாரும் சேர்த்தாலுமே சரி, என் மனசையும் என் மைண்டும் உன்னை அந்த வீட்டில் ஏற்றுக்காது. நீ அந்த வீட்டில் வரணும்னு மட்டும் கனவுல கூட நினச்சிக்காத. நான் இந்த விஷயத்த சொல்லிவிட்டு அதே மாதிரி அந்த விஷயத்துக்காக உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன். இதுக்கு மேலே எனக்கு இங்கே இருக்கிறதுக்கே எனக்கு உடம்பே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியே இருக்குது. ஏன்னா உன் மேலே நான் எவ்வளவோ அன்பு அக்கறையுமே வச்சுட்டு இருந்தேன். ஆனால் நீ அதை ஒரு விஷயமாக எடுத்துக்காமல் நீ இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்ட. இதுக்கு மேலேயுமே நான் இங்கே இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க சரவணனும். அதுக்கப்புறம் இங்கே பாக்கியமும் இந்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க சரவணனை. ஆனால் சரவணன் அங்கே நிற்காம கோவமாகவும் கிளம்பிடுறாரு. உடனே இங்கே தங்கமயிலும், அம்மா எதுக்காக கூப்பிடுறீங்க? அவர் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிட்டாரு. அவரோட மனசில் இருக்கிற விஷயத்தையுமே சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே அவர் என் கூட சேர்ந்து வாழ விருப்பமே கிடையாதான். இதுக்கு மேலே நம்ம அவர்கிட்ட என்ன சொல்லி நீ புரிய வைப்ப? இதுக்கு மேலே நீ எதுவுமே பேசாதம்மா, நானே என்னோடய லைஃப்பை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலுமே சொல்லிடுறாங்க. உடனே பாக்கியமும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் வெளியில் உக்காந்துக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் தங்கமயிலுக்கு இங்கே மீனாவுமே கால் பண்ணுறாங்க. மீனா கால் பண்ணி, என்னக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சாப்பிட்டாச்சா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே விசாரிச்சுக்கிட்டு இருக்காவும். உடனே தங்கமயிலும், ஓ மீனா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன், இப்போ தான் சாப்பிட்டுட்டு இப்போ தான் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்தேன், அதுக்குள்ளே நீயே கால் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கமயிலும் மீனா கிட்ட சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.